சகலத்தையும் மூடுவதற்காய் நன்றி. உம்முடைய பரிசுத்த ரத்தம் சகலத்தையும் நிரப்புவதற்காய் நன்றி. உம்முடைய தூதர்கள் எங்கள் மத்தியிலே பாளையம் இறங்கினதற்காய் கூட நன்றி. அப்பா, தூதர்களோடு இணைந்து உம்மை உயர்த்த உம்முடைய சமூகம் வந்திருக்கிறோம் அப்பா. ஓ நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. ஓ ரிக்கர வரதன தனமா, ரிக்கர வரதன தர பாபா பாபா பாபா, ரி பரதன தர பாபா பாபா, ரி தன தன தர பாபா பாபா, ஓ ராதுன தோர பாபா பாபா. ஓ நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஓ எங்கள் மாம்சத்த ஆவியானவர் ஆளுகெடுப்பதற்காய் கூட நன்றி. பரிசுத்த தேவனை பரிசுத்த அலங்காரத்தோடு துதிக்க உயர்த்த ஆண்டவர். இதோ இந்த வேளையில ஆவியானவர் எங்களை உச்சாந்தலிருந்து அடி பாதம் வரைக்கும் நிரப்புவதற்காய் நன்றி. எங்கள் சிந்தைகளை ஆண்டவரை மூடுவதற்காய் நன்றி. எங்கள் இருதயங்களை நிரப்புவதற்காய் நன்றி. அப்பாவை உயர்த்துகிறோம் ராஜா. ஓ ராத்தினி கனதரா பாபா பாபா. ஓ புல்லுள்ள இடங்களிலே எங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே அழைத்து செல்லுகிற எங்கள் நல்ல மேய்ப்பரை உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஓம் பிரசன்னம், ஓம் பிரசன்னம், ஓம் பிரசன்னம் எங்களை நிரப்புவதற்காய் நன்றி. தேவ பிரசன்னமே, தேவ பிரசன்னமே, மகிமையின் பிரசன்னமே, வல்ல பிரசன்னமே, நல்ல பிரசன்னம். அந்த பிரசன்னத்திலே களி கூறுகிறோம். ஓ நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஹல்லேலூயா. அனைவருக்கும் ஷாலோம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஆர்ப்பரிப்போமாக. கரங்களை தட்டி ஆண்டு நன்றி செலுத்துவோம். தேவன் நம் தேவன் நல்லவராய் இருக்கிறார். பக்கத்துல பார்த்து கரங்களை கொண்டு சொல்லுங்க, தேவன் நல்லவர் என்று. இந்த நாளில் உங்களை பார்ப்பது மிகவும் சந்தோஷம். ஓகேங்களா? உங்களை கரங்களை கொடுத்து சொல்லுங்க, ஹைஃபை எடுத்து சொல்லுங்க. ஓகேங்களா? தேவனுடைய சமூகத்தில் நம்ம சந்திப்பது எவ்வளவு ஒரு ஆனந்தம். ஏனென்றால் இது தந்தையின் வீடு, இது அப்பாவின் வீடு. அப்பாவின் வீட்டில் எப்பொழுதும் துக்கம் இல்லை. அப்பாவின் வீட்டில் எப்பொழுதும் களி கூறுதல் தான். ஆமென். வேதத்தில் சொல்லுகிறது, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் சில நேரத்தில் நம்ம மறந்துடுவோம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆனால் தேவனோட வார்த்தையை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அதுக்குள்ள வெற்றி உண்டு. ஆமென், ஆமென். இந்த மார்னிங் நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாரு குரூப்ல. லிஃப்ட் மூடிருச்சு, அந்த பையன் போக முடியல வெளியே. அவர் ஆண்டோட நாமத்தை அறிக்கை சொல்லும்போது ஏதோ நடக்கல. அவன் மீண்டும் எழுந்து திருப்பி உட்காந்து ப்ரே பண்றான். அந்த லிஃப்ட் கதவு திறக்குது. அதே போலதான் நம்ம விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். நம்ம விசுவாசித்தால் நம் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமென். இந்த நாளில நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், ஆனால் நீங்க விசுவாசத்தோடு நீங்க தேவனை ஆராதிக்குமானால் உங்களுக்குள் வாழ்க்கை இருக்கிற எல்லா ஒவ்வொரு காரியங்களையும் அது சூப்பர் நேச்சுரலாக மாறும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம தேவனை வைராக்கியமாக ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேரை கர்த்தரை துதிக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஆமென். பாருங்க, அந்த நாளில் வேதத்தில் போட்டிருக்கு, ஷாத்ராக் மேஷாக் அபிநேகோ நெருப்பில் தூக்கி போடும்போது அவங்களுக்கு ஒரு சேதம் இல்லையா. அவங்க ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தினால ஆண்டவர் அவங்கள மீட்டு கொண்டார். ஆமென். அந்த நாளில் ஆண்டவர் அவங்களுக்கு செய்தது போல இந்த நாள் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு மான் காளைகளை கொடுத்து ஒவ்வொரு மதில்களும் தாண்டி வைக்கக்கூடிய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருக்கு நம்ம நன்றி பாடல சொல்லி துதிப்போமா? பார்க்காத
அவருக்கே நம்ம துதி ஆராதனை செலுத்துவோமா? அவர் நம்ம துணையாளர், அவர் நம்ம தேற்றவாளர். ஆமென். ஆராதனை
ஆராதனை. அப்பா, ஆவியில் இருந்து எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ராஜா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இயேசுவே. உமக்கே ஆராதனை, உமக்கே அபிஷேக ஆராதனை, உமக்கே ஆவியில் ஆராதனை இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. Yes, Lord.
ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து
வேந்தனே நீதி தேவனே நித்தி வேந்தனே எல்லாருமாக நன்றி நன்றி இனவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் ஹalleluya ஹalleluya இணையில்லா தேவன் உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே ஹalleluya இணையில்லா தேவன் ஹalleluya 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 மஜு பர்சமா ஒன்றாக முன்னேறுவோம் என்கிற இந்த கருப்பொருளுக்குள்ளார கர்த்தர் உங்களை அப்படியாய் இந்த புதிய வருஷத்தில் புதிய திட்டங்களோடு புதிய முன்னேற்றங்களோடு கூட கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் அப்படியாய் கூட அவர் உற்சாகப்படுத்தி அவர் நம்மளை கிரியிலே பெருக செய்வாராக. ஆமென் ஆமென். நாம் வசனத்தை வாசித்து நாம் ஜெபத்தில் இந்த செய்தியை நாம் ஒப்பு கொடுப்போமாக. 1 கொரிந்தியர் 15:58 நாம் எடுத்தவர்கள் தமிழில் ஒருவர் வாசிக்க முடியாய் கூட கேட்கிறேன். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். உறுதிப்பட்டவர்களாக அசையாதவர்களாக கர்த்தருடைய கிரியில் எப்பவும் அப்படியாய் கூட பெருகும்படியாய் ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்த சொல்லியிருக்கிறார். ஜெபிப்போமாக. நீர் ஆண்டவரே எங்களை அழைத்தவர், எங்களுக்கு ஆண்டவரே ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறீர். உம்முடைய அழைப்பு எங்களுக்கு வைத்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அதை நோக்கி நாங்கள் ஆண்டவரே முன்னேற முடியாய், ஆண்டவரே நாங்கள் அப்படியாய் கூட பெருகும் முடியாய், நாங்கள் அசையாமல் ஆண்டவரே சுவாமி தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய வருகையை நோக்கி ராஜா ஊழியம் செய்து வெற்றி சிறக்க ஆண்டவரே எங்களை ஒவ்வொருத்தரையும் கத்தாவே நீர் சுத்திகரித்து நீர் அபிஷேகம் பண்ண முடியாது கூட கேட்கிறோம். ஒரு வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய நாமத்தில் ஆண்டவரை விடுதலை வரும்படியாக ஆண்டவரே சுவாமி உற்சாகம் ஆண்டவரே வரும்படியாக கூட கேட்கிறோம். தடைகளை நீக்கி கத்தாவை சுவாமி முன்னேறி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ராஜா விடுதலை பெற ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். 4 வார்த்தைகள் அந்த வசனத்தில் இருக்கிறதே பார்க்கும். திரும்ப வாசிங்கம்மா. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம். அல்லேலூயா. நாம் படுகிற பிரயாசம் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, நாம் பிரயாசப்படுகிற அந்த பிரயாசத்தை கர்த்தர் அறிகிறார். அல்லேலூயா. நீங்கள் படுகிற பிரயாசத்தை ஆண்டவர் புறக்கணிக்க போகிறதில்லை. என் பிள்ளை படிப்பில் முன்னேறணுமே, என் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்திற்காக ஆண்டவர் கடந்து வரணுமே அப்படின்னு பிரயாசப்படுற அந்த பிரயாசம் அது விருதாக போகாது. தொடர்ந்து விருதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் போதகர் இங்கே நின்று சொன்ன முதல் வார்த்தை
நமக்கு ஒரு பெயர் இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிகள். நாம் விசுவாசத்திலே அப்படியாய் கூட செயல்படுகிற எங்க வசனத்தில் அது இன்னொரு தோற்றத்தில் ஆண்டவர் அதை உறுதிப்பட்டவர்களாய். அல்லேலூயா. நாம் அசையாதவர்களாய் உறுதிப்பட்டவர்களாய் இருக்க முடியாது. எதை ஆண்டவர் சங்கீதம் 27 நினைக்கிறேன், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றே கேட்டேன் அதையே நாடுவேன். உறுதிப்பட்டவர்களாய் கூட நாம் நம்முடைய ஓட்டத்தை இந்த புதிய ஆண்டில் நாம் ஆண்டவருக்கு முன்னதாக வைத்து ஓட. 3வது வார்த்தை வாசிக்குமா? கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். அபவுண்டிங். கர்த்தரின் கிரியையிலே 1/2 மணி நேரம் ஜெபிச்சிருக்கிறோமா? அது கொஞ்சம் கூட்டி 3/4 மணி நேரமா ஜெபிங்க, அல்லது 1 மணி நேரம் ஜெபிங்க. நாம் அப்படியாய் கூட ஊழியத்தின் எல்லா தோற்றத்திலையும் நாம் பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆல்வேஸ் அபவுண்டிங். உங்களுடைய இந்த காஜாங் சபையோட அசைவு இருக்குல்ல, வாவ். பெரிய பெரிய சபைகள் நம்முடைய தேசத்தில் இருக்கு. ஆனால் இங்கே அந்த அனல், அந்த ஊழியத்தை சபைகளை ஸ்தாபித்து ஊழியக்காரர்கள் தொடர் எம்டிபியாவில் பல காலமாக இந்த மாணவராக இருந்து அப்புறம் அங்கே போதகராகவும் அங்கே ஊழியம் செய்திருக்கிறார். அதிகமாக ஊழியத்திற்கு ஊழியக்காரர்களை அனுப்புகிற சபைகளில் ஒரு சபை இந்த சபை. அது தொடர்ந்து வரணுங்க. அந்த அசைவு, அந்த எழுப்புதல் அது தொடர்ந்து பெருகணும். கடைசி வார்த்தைமா, அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமென். கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது பிரியமானே, ஒரு விசுவாசியாய், ஒரு தனிப்பட்ட நபராய் கூட கர்த்தர் எதிலையும் நாம் மாறாதவர்களாக இருந்து, எதையும் அப்படியாய் கூட நாம் குறைத்து போடாதபடி, எல்லாவற்றிலும் அப்படியாய் கூட முன்னேற்றத்திற்கு அப்படியாய் நாம் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது நம்முடைய விசுவாசமாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஒப்பு கொடுத்ததலாக இருந்தாலும் சரி, நாம் தேவன் மேலும் தேவனுடைய ஊழியத்தின் மேலும் காட்டுகிற அன்பாக இருந்தாலும் சரி, அவைகளில் அப்படியாய் கூட நீங்கள் முழுமையாய் அப்படியாய் கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்று கூட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் உறுதியாய் தேவனை பின்பற்ற வேண்டும். விதைக்கிற காரியமாக இருந்தாலும் கூட சரி. கலாத்தியர் 6:9 ஆண்டவர் இப்படியாய் கூட நம்மளை உற்சாகப்படுத்துகிற வாசி கேட்போம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ஆமென். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு விசுவாசியோடைய ஆற்றல், ஒரு விசுவாசியோட பங்கு நன்மை செய்கிற காரியத்தில் நாம் மாறக்கூடாது. சமயம் நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் நாம் நன்மை செய்கிறவர்களாய் கூட இருக்க வேண்டுமா? இயேசுவும் அப்படியாக தான் இருந்தார். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாராம். நன்மை செய்கிறதுல நாம் சோர்ந்து போகக்கூடாது. பள்ளிக்கூட பருவமாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தராக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்படியாய் கூட நன்மை செய்வதில் நீங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து வாசிங்கம்மா.
நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் நாம் சோர்ந்து போகாமல், அந்த வார்த்தை என்ன ஒரு வார்த்தை அங்க? நாம் தளர்ந்து தளர்ந்து போகாதிருந்தால் போகாமல். அல்லேலூயா. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் விதைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அப்படியாய் கூட ஆண்டவர் நமக்கு அப்படியா போன்ற ஒரு வைராக்கியத்தை, ஒரு வாஞ்சையை ஆண்டவர் வைக்க வேண்டுமா? மறுபடியும் ஆசிங்கமா அந்த 2வது பகுதியை. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்து போகாமல் இருப்போம் என்றால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தொடர்ந்து வாசிச்சு முடிங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்காக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். ஆமென். முடிந்த போதிலும் நாம் அப்படியாய் கூட விசுவாச குடும்பத்திற்கு ஒருவருக்கு ஒருவர் அப்படியாய் கூட நாம் நன்மை செய்கிறவர்களாய் கூட இருக்க வேண்டுமா? கிறிஸ்துவ சமுதாயம் என்றால் கூட பிரியமானே, இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பிரதான அடையாளம். ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாய் இருப்போம். பிறர் நலத்தை நாம் அதிகமாய் கூட முக்கியப்படுத்துகிறவர்களாக இருப்போம். ஃபர்ஸ்ட் அதர்ஸ் தென் மை செல்ஃப் அப்படின்ட்டு பிறரை அப்படியே கூட அதிகமாய் நாம் அக்கறைப்படுத்துகிறவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, தனிப்பட்ட நபராய் கூட நாம் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாய், நாம் முன்னேறி செல்கிறவராய், பெறுகிறவர்களாய் கூட, கிரியில் பெறுகிறவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும். 2வதாக தனிப்பட்ட நபராய் நாம் செயல்படுறது மட்டுமில்ல, குடும்பமாய். எஸ், சபை ஒரு குடும்பம். இங்கே பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு பெரிய குடும்பம் தான் இந்த சபை. தேவராஜ்யமும் அப்படிதான். நாம் ஒரு குடும்பம், ஒரு பெரிய குடும்பம். குடும்பமாய் நாம் முன்னேற ஆண்டவர் நம்மளை செயல்படுத்த வேண்டும். வேதத்தில் விசேஷமாய் புதிய ஏற்பாட்டில் பல குடும்பங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது ஒரு குடும்பத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசி கேட்போம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1-4 வசனங்கள். அப்போஸ்தலர் 10 1-4 வசனங்கள். இத்தாலிய பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செகரியா பட்டணத்திலே இருந்தான். ரைட், கொஞ்ச நேரம் நிறுத்துவோமா? நாம் தேர்ந்து கொள்ளப்பட்ட குடும்பஸ்தரை, குடும்பத்திற்கு நல்ல உதாரணமாக இருந்த ஒரு ஆவிக்குரிய மனுஷன், அவன் பேர் கொர்நேலியு. கொர்நேலியு அப்படியாய் கூட யூத வம்சத்தார் அல்ல. பேதுரு, யாக்கோப்பு, யோவானை போல யூதரிலிருந்து வந்த தலைவன் அல்ல. அவன் ஒரு புறஜாதியார், அதுவும் இத்தாலியா தேசத்தை சேர்ந்த வம்சத்தார். அவன் இராணுவத்தின் தலைவனாய் 100க்கு அதிபதியான ஒரு தளபதியாய் இருந்தவன். ஆனால் அவன் புறஜாதியாய் இருந்த பொழுதும், அவன் அதிகாரத்தில் உள்ளவனாய் இருந்த பொழுதும், அவன் ஆவிக்குரிய குடும்பத்தின் தலைவனாக உதாரணப்பட்டு வேதத்தில் ஆண்டவர் அப்படியே கூட அவனை குறித்து பேசுகிறதை பார்க்கும். ஏன் கொர்நேலியுவை ஆண்டவர் பேசியிருக்கிறார்? அநேக யூத மாதிரிகள் இருந்திருக்கிறாங்க, தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஏன் இந்த புறஜாதியார்? 3 முக்கியமான காரியத்தினால அவனை ஆண்டவர்
முன்குறித்து வைத்திருக்கிறார் என்று கூட பாருங்கள். முதலாவது வாசிக்க தொடர்ந்து வாசிங்கம்மா. அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. சரிம்மா, கொஞ்சம் நிறுத்துங்க. தேங்க்யூ. அவன் முதலாவது தேவ பக்தி உள்ள மனிதனாக இருந்தாராம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த உதாரணத்துக்கு நீங்களும் உதாரணமாக இருக்கிறீங்க? ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, விசுவாசி என்கிற அடையாளம் உள்ள நமக்கு தேவ பக்தி ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. சத்தமே வரமாட்டேங்குது. தேவ பக்தி உள்ளவன். அந்த முதல் அடையாளத்தை திருப்பி வாசிங்கம்மா. தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. ஆமென். தேங்க்யூ. கொஞ்சம் நிறுத்தி போவோம். ஒரு காரியம், ஒரு உதாரணத்தில் 2 காரியத்தை சொல்றார். தேவ பக்தி உள்ளவன், தேவனுக்கு பயந்தவன். சத்திய வேதத்தை தாங்கிக் கொள்கிற எந்த மனுஷனும் அவன் தேவ பக்தி உள்ளவனாக தான் இருக்கணும். அவன் தேவனுக்கு பயந்தவனாக தான் இருக்கணும். எத்தனை துன்பம் வந்தாலும் அவன் தேவனிடத்திலே போய் சேருவது நிச்சயம். அவன் தேவனிடத்திலே காத்திருந்து உதவி கேட்பது நிச்சயம். தேவ பக்தி உள்ள மனுஷனும் தேவனுக்கு பயந்தவனமா இருந்தான். முதல் அடையாளம். 2வது அடையாளம் அவன் கொடுத்தவனாக, தர்ம காரியத்தில் உதாரணம் உள்ளவனாக இருந்தான். வாசிங்கம்மா. ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. தொடர்ந்து வாசிங்க. 3வது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவனும் அவனோட வீட்டாரும் சேர்ந்து அப்படியாய் கூட கொடுத்தவள் மட்டும் அல்ல, பக்தி உள்ளவள் மட்டும் அல்ல, ஆண்டவருக்கு அப்படியாய் கூட ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த ஒரு நபராய், ஜெபத்தில் தன்னோட குடும்பத்தை காத்தவராக இருந்தானா. இவனை ஆண்டவர் ஏன் விசேஷப்படுத்துறான்னா, தேவ தூதன் பரலோகத்திலேருந்து இவனை தான் சந்திக்க வந்தார். ஹல்லேலூயா. தேவ தூதனே ஒரு குடும்பத்தை, ஒரு குடும்ப தலைவனை சந்திக்க வராருன்னா அப்போது அவனோட பக்தி எவ்வளவா இருந்திருக்கும். வாசிக்கேப்போம் தொடர்ந்து. அதே 10வது அதிகாரம் 22வது வசனம். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதி அச்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தட்டி இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளோ அருமையான ஒரு அங்கீகரிப்பு, ஒரு சான்றிதழை ஆண்டவரே கொடுக்கிறார். தரிசனத்தில் தேவன் அப்படியே கூட கொர்நேலியுக்கு வெளிப்பட்டு அவர் அந்த தூதனை அனுப்பி அங்கே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன் ஜபங்களும் உன் தர்ம காரியங்களும் தேவனுடைய சமூகத்தில் எட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. 4 பேர் காணிக்கை நேரத்தில் நின்று அந்த காணிக்கை ஒப்பு கொடுக்கறத பார்க்குறேன். ஒரு சடங்காச்சாரமாக இதை நீங்கள் பார்க்கக்கூடாது. கர்த்தர் பாருங்க, வசனத்தை சொல்லியிருக்கிறார், உன் ஜபங்களும் உன் காணிக்கைகளும் உன்னோட தர்ம காரியங்களும் தேவனோட சமூகத்தில் எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. நாம் பூமியிலே ஆண்டவருக்கு ஆராதித்தாலும் அது பரலோகத்தில் கணக்கெடுப்பட்ட ஆண்டவர் அங்கே அதை ஞாபகப்படுத்தியிருக்கிறார். ஸோ ஆகையாலே
குடும்பமாய் நாம் முன்னேறுவது நம்முடைய குடும்ப ஜெபத்தில், நாம் குடும்பமாய் ஊழியம் செய்கிற காரியத்தில், நன்மை செய்கிற காரியத்தில் ஆண்டவருக்கு நாம் அப்படியே கூட அதில் பெறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றார். யோசுவா 24:15 யோசுவா எப்படியாய் சொல்லுகிறார், வாசி கேட்போம். யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து கொடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். நானும் என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா அப்படியாய் கூட யோர்தானுக்கு அப்புறமாய் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்த பொழுது அங்கே அப்படியாய் கூட அவரை ஞாபகப்படுத்தி, பின்னாலே போன அந்த தேவர்களை நீங்கள் சேவிப்பீங்களா, இல்லை முன்னாலே ஜீவனுள்ள தேவனை சேவிப்பீர்களா? நானோ என் வீட்டாரோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம், சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு இன்னும் அப்படியாய் கூட தீபமாய் இருக்கிறது, வழிகாட்டியாய் இருக்கிறது. அதே உங்களோட உள்ளத்தில், அதே உங்களோட குடும்பத்தில், அதே உங்களோட ஊழிய காரியத்தில் நீங்கள் கனப்படுத்தி நீங்கள் அவருக்கு உங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுங்க. மூன்றாவதாக பிரியமானே, சபையாய் கூட நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற இந்த உலகத்தார் அவங்களுக்கும் முன்னேற்றத்திற்கும் தேவ பிள்ளையாக இருக்கிற நாமும் நமக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அவள் இந்த அழிந்து போகிற காரியத்திற்காக இங்கேயே சதா காலம் இருக்க போகிற மாதிரி அவங்க தங்களுடைய காரியங்களை முன்னேற்ற காட்டுவதற்கு பிரயாசப்படுறாங்க. நாம் அப்படியே இல்லை, அதில் போய் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. நமக்கு ஒரு அழைப்பு உண்டு. வாசி கேட்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்தவனாய் இருக்கவில்லை. ஆமென். சின்ன வார்த்தை தான், ஆனால் அதில் பெரிய அர்த்தம் உண்டு. அகிரிப்பா ராஜாவே, பவுல் சொல்லுகிற ஒரு அறிக்கை. கடைசியாய் கூட பவுலை நாடு கடத்தி அவர் அப்படியாய் கூட யூதருக்கு விரோதமான ஒரு ஊழியத்தை செய்கிறார் அப்படின்னு கூட அவரை குற்றச்சாட்டி அவரை தண்டிக்க வேண்டும் அப்படின்னு கடைசியில் ரோமாபுரி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல் எங்கே இருக்குது, ரோமாபுரி எங்கே இருக்குது? பல பாடுகளோடு கூட அவர் வேதனையோடு அவர் துன்பப்பட்டு ஊழியத்திற்காக அவர் அப்படியே கூட உபத்திரவப்பட கைதியாக நாடு கடத்தி அவர் அங்கே கொண்டு போய் அந்த ராஜாவுக்கு முன்னால் நிற்கும் போது அங்கே ராஜாவுக்கு முன்னால் நின்று பவுல் சொல்கிறார், அகிரிப்பா ராஜாவே, நான் இந்த பரம தரிசனத்துக்கு எப்படி கீழ்ப்படியாமல் போகிறது? அல்லேலூயா.
அதான் ஆண்டவர் தேவ மனுஷனுக்குள்ளார வைத்திருக்கிற அந்த உறுதி, அசையாத ஒரு உறுதி. How can I be disobedient to this heavenly vision? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த அழைப்பு இருக்கிறது. இந்த பூமிக்கு ஒரு முன்னேற்றம் அல்ல பிரியமானே, அவரோட வருகைக்கு, அவரோட ராஜ்யத்தை போய் சேர முடியான ஒரு பரம அழைப்பு நமக்கு உண்டு. அந்த பரம அழைப்பு இலக்கை நோக்கி ஓட வேண்டும். அந்த அழைப்புக்கு நாம் அசையாதவர்களாக, உறுதி உள்ளவர்களாக, அந்த அழைப்பிலே நாம் அப்படியே கூட கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அந்த அப்போஸ்தலர் புத்தகம் அந்த வசனத்தோடு நாம் எடுத்திருக்கிற அந்த கருப்பொருளை ஒப்பிடும்பொழுது நல்லா அது பிளெண்ட் ஆகிறத பார்க்கிறோம், இணைகிறத பார்க்கிறோம். எஸ், நமக்கு ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது யாராக இருந்தாலும் சரி, நொண்டியாக இருந்தாலும் சரி, குருடனாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, கர்த்தர் நம்மளை அழைத்த அழைப்பு தெரிந்திருக்கும் என்றால், அந்த அழைப்பிலே நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்றால், அந்த அழைப்பை நிறைவேற்றி நாம் ஓட வேண்டும். எஸ், அந்த அழைப்பிற்கு நீங்கள் உண்மை உள்ளவர்களா தொடர்ந்து இருக்க வேண்டும். இந்த சபை அந்த அழைப்பிற்கு உண்மை உள்ளவராய் இருந்து ஓடினால தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஆண்டவர் இங்கே ஆதாயப்படுத்தி வைத்திருக்கிறார். அது இன்னும் கூட பெருக வேண்டும். Be faithful to the vision, to the heavenly vision. அந்த அழைப்பிற்கு நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென், ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன்.